ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.4 7ஆம் கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் உருக்கப்பட்டு, ஒரு கோளம் உருக்குறாங்க, திண்ம கோளம் உருக்கப்பட்டு சீரான தடிமனுள்ள ஒரு உள்ளீடற்ற உருளையாக மாற்றப்படும். இதனுடைய ஆரம் 6 சென்டிமீட்டர். இதை உருக்கி உள்ளீடற்ற உருளையா மாத்துறாங்க. ஓகே, சீரான தடிமனுள்ள உள்ளீடற்ற உருளை. உருளையின் வெளி ஆரம், இதனுடைய வெளி ஆரம் 5 சென்டிமீட்டர், உயரம் 32 சென்டிமீட்டர். அப்போ உள்ள ஆரம் தெரியல. இந்த கோளத்தினுடைய ஆரம் கொடுத்துருக்காங்க, அது R1ன்னு வச்சுக்கிறேன். என்ன கேட்குறாங்க? இந்த உருளையின் தடிமன் என்னன்னு கேட்குறாங்க. தடிமன் என்ன? அப்போ நம்ம ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சிட்டு கேபிட்டல் ஆர்ல இருந்து கழிச்சோம்னா தடிமன் கிடைச்சிடும். ஓகே, செய்வோமா? திண்ம கோளம் உருக்கப்பட்டு உள்ளீடற்ற உருளையாக மாற்றப்படுகிறது. கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு உள்ளீடற்ற உருளையின் கன அளவிற்கு சமம். கோளத்தின் கன அளவு 4/3 பை ஆர் கியூப், அது R1 கியூப். இங்க உள்ளீடற்ற உருளை பை ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச். ஓகே, இந்த கோளத்தின் ஆரம் 6, வெளி ஆரம் 5, உள்ள ஆரம் தெரியாது, உயரம் 32. இந்த 32 இங்க கீழே கொண்டு வந்துருங்க. ஆர் ஸ்கொயர் எங்கிட்ட கொண்டு வந்துரு. இங்க ஆர் ஸ்கொயர்டு 5 ஸ்கொயர் 25. ஆர் ஸ்கொயர்டு தான், ஆர் கியூப் கிடையாது. ஆர் ஸ்கொயர்டுக்கு வேல்யூ 5 ஸ்கொயர்டு 25. ஸோ 25 மைனஸ் 9 16. ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 16னா ஆர் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். ஸ்மால் ஆர் எவ்வளோ இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 சென்டிமீட்டர். ஸோ திக்னஸ், தடிமன் ஈக்குவல் டு 5 மைனஸ் 4 1 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ உள்ளீடற்ற உருளையின் தடிமன் is equal to 1 சென்டிமீட்டர். The answer. Okay.